விஜய் டிவில 2017 டு 2019 வரைக்கும் டெலிகாஸ்ட் ஆன ராஜா ராணி சீரியல்ல நடிச்சது மூலமா ஃபேமஸ் ஆனவங்க தான் ஆக்டர் சஞ்சீவ் கார்த்திக் மற்றும் ஆலியா மானசா. சொல்லப்போனா இவங்க ரெண்டு பேரும் இந்த சீரியல்ல நடிச்சுக்கிட்டு இருக்கும் போதே லவ் பண்ண ஆரம்பிச்சு சீரியல் முடிஞ்ச கையோட திருமணமும் பண்ணியிருந்தாங்க. சோ இப்போ இவங்க பலரும் ஆச்சரியப்படுற வகையில ரெண்டு குழந்தைகளோட ரொம்ப சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு வராங்கன்னு தான் சொல்லணும். இப்படி இருக்க நிலைமையில ஆக்ட்ரஸ் ஆலியா மானசா ரீசெண்டா கொடுத்த ஒரு இன்டர்வியூல தனக்கும் சஞ்சீவ் கார்த்திக்கும் நடந்த பிரேக்கப் பத்தியும் மதம் மாறி கல்யாணம் பண்ணப்ப நடந்த விஷயங்கள் பத்தியும் முதல் முறையா மனம் திறந்து பேசியிருக்காங்க. அதுல அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா, இப்பதான் நான் கோபப்படுறதெல்லாம் இல்ல, பட் முன்னாடிலாம் நான் பயங்கரமா கோபப்படுவேன். அந்த சமயத்துல தான் எங்களுக்குள்ள பிரேக்கப்பும் ஆச்சு. சோ பிரேக்கப் ஆனதுக்கு அப்புறம் அந்த நிலையில அவர் கூட சீரியல்ல எப்படி ஒன்னா சேர்ந்து நடிக்க முடியும், எப்படி நெருக்கமான காட்சிகளை அணுக முடியும்ன்ற கேள்விலாம் எனக்குள்ள எழுந்துச்சு. இதனாலேயே கோவப்பட்டு சீரியல் டீம் கிட்ட போய் இந்த சீரியல்ல ஒன்னு அவர் நடிக்கணும் இல்லனா நான் நடிக்கணும், இதை நீங்களே முடிவு பண்ணிக்கங்கன்னு சொல்லிட்டேன். இதை தொடர்ந்து பிரேக்கப் ஆன வாரம் முழுக்க முழுக்க நான் கடுமையான மன அழுத்தத்துல இருந்தேன். சொல்லப்போனா அழுதுகிட்டே இருந்தேன். ஒரு கட்டத்துல அதனால வீசிங் வந்து மருத்துவமனையில கூட அனுமதிக்கப்பட்டேன். இதுல இன்னொரு பிரச்சனை வேற, நாங்க பிரேக்கப்ல இருந்தப்பதான் சீரியல்ல ஒரே நெருக்கமான காட்சிகளா வச்சாங்க. சோ நாட்கள் நகர நகர எனக்குள்ள இருந்த கோபம் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சது. இதை தொடர்ந்து ஃப்ரெண்ட் ஒருத்தர் மூலமா சமரசம் பேச சஞ்சீவை மீட் பண்ண போனேன். பட் அவர் என்ன பார்த்த உடனே ஓடி வந்து கட்டி பிடிச்சுக்கிட்டாரு. உண்மையை சொல்ல போனா நான் கொஞ்சம் கொஞ்சமா பிரச்சனையை பேசி தீர்த்து அதுக்கப்புறம் சேர்ந்துடலாம்னு தான் நினைச்சேன். ஆனா அவர் அதுக்கு முன்னாடியே என் மேல வச்சிருந்த பாசத்தினால ஓடி வந்து கட்டிப்பிடிச்சு பிரச்சனையை சட்டுன்னு முடிச்சு வச்சுட்டாரு. மேலும் நாங்க கல்யாணம் பண்ற நேரத்துல நாங்க ரெண்டு பேருமே வேற வேற மதம்ன்றது தெரியும், ஆனா மத ரீதியா பிரச்சனை வரும்னு பெருசா எங்களுக்கு தெரியல. அதே நேரத்துல என்னுடைய மதத்துக்கு வந்துருன்னு சொல்லி சஞ்சீவும் என்னைக்கும் என்ன கட்டாயப்படுத்தினதே இல்ல. ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ண ப்ரூஃப் தேவைப்படும் மற்றும் குழந்தைகளோட எதிர்காலம்னு இப்படி இதெல்லாம் பத்தி யோசிச்சேன். சோ நானா தான் முஸ்லிமா மாறுறேன்னு சொன்னேன். மத்தபடி யாருமே என்ன மதம் மாறுன்னு சொல்லி கட்டாயப்படுத்தல. அப்படின்னா முஸ்லிமா மாறிட்டே நெத்தியில பொட்டு வைக்கலாமான்னு நிறைய பேர் கேட்கறாங்க. சினிமா ஷூட்டிங்காக அப்படி வைக்க வேண்டியிருக்குன்னு சொல்லி முடிச்சிருக்காங்க.